வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவன் என்னை சோதித்து கொண்டே இருக்கிறார், நான் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே. இது எல்லோருடைய எண்ணங்களிலும் இருக்கக்கூடியது. அப்படித்தான் ஒருவர் பசியும் பட்டினியுமாக காட்டினிலே ஒரு கயிறை எடுத்து தன் முடிவை இறுதி நேரத்தை கடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு முனிவர் அந்த பக்கமாக வந்தார். வந்த முனிவர் அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்த்துவிட்டு, இவர் அவருடைய இறுதி நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அவரை, ஐயா சுவாமி, ஒரு நிமிஷம் இருங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை நான் கேட்கிறேன் என்று சொன்னார். அவருடனே அந்த கழுத்தில் போட்டிருந்த கயிற்றை எடுத்துவிட்டு, நானே மிகுந்த வேதனையோடு கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தினமும் காட்டினிலே விறகை வெட்டி கொண்டு போய் அடுத்தவரிடத்திலே கொடுத்து அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை என்னுடைய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் செலவு செய்து வருகிறேன். அது விற்கின்ற பணம் எனக்கு கிடைக்காமல் நடந்து சென்று அந்த பணத்தை பெறுவதற்கு அலையாய் அலைந்து கொண்டிருக்கிறேன். நான் எங்கு சென்றாலும் என்னுடன் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது. பசியும் பட்டினியுமாக என்னுடைய குழந்தைகளை நான் வளர்த்து வருகிறேன். இந்த நேரத்தில் நான் என்னுடைய முடிவை தேடிக் கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் வந்து அதை தடுத்து விட்டீர்களே ஐயா, இது நியாயமா? அதாவது இந்த உடம்பு என்பது இறைவன் கொடுத்தது, அவனாகத்தான் அதை எடுக்க வேண்டுமே தவிர நீங்களாக அதை எடுக்கக்கூடாது. அந்த முடிவு உரையை நீங்கள் எழுதுவதற்கு அனுமதி கிடையாது. இதை நிறைய பேர் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் பிள்ளையார் சுழி போடுகிறார்களோ அவர்கள்தான் முற்றும் என்கின்ற எழுத்தையும் எழுத முடியும். பிள்ளையார் சுழி போட்டவர் ஒருவர், முற்றும் எழுதுவர் இன்னொருவராக இருப்பதற்கு முடியவே முடியாது. அந்த கதை நிறைவு பெறாது, பாதியிலேயே நின்றுவிடும். அதுபோல உங்களுடைய வாழ்க்கை என்பது நீங்கள் தீர்மானிக்க கூடாது. ஏனென்றால் உலகிலேயே மிக உயர்வான ஒரு பொருள் தங்கம், மிக உயர்வான ஒரு பொருள். ஆனால் அந்த பொருளை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தி காய்த்து அடித்து உருக்கி ஒரு நகையாக செய்கிறார்கள். அந்த நகை ஒரு இறைவனுடைய திருமங்கல்யமாகவும் செல்கிறது, ஒரு பெண்ணுடைய திருமங்கல்யமாகவும் செல்கிறது, அணிகலனாகவும் மாறுகிறது, மோதிரமாகவும் மாறுகிறது. ஆனால் அந்த நகை தன்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஏனென்றால் நாம் நல்லவர்களை தான் இறைவன் சோதிக்கின்றான். அப்படி சோதனைக்குள்ளாக்கி இவன் நல்லவனாக எப்பொழுதும் இருப்பானா என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை இறைவன் செய்கிறான். ஒரு பால் இருக்கிறது, அந்த பாலை நேரடியாக விற்பனை செய்தால் ஒரு விலை, அதை தயிராக்கி கடைந்து வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நெய்யாக்கி விற்றால் ஒரு விலை. பாலை நேராகவும் விற்க முடியும், நெய்யாக்கியும் விற்க முடியும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விதமாக அதை மாற்றுகின்ற பொழுது கண்டிப்பாக அதனுடைய விலையும் உயர்வாகிறது. நெய் அப்படிங்கிற பொழுது அதனுடைய பலனும் அதிகமாக இருக்கிறது. அது இறைவனுக்கும் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது,
பூஜையிலும் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது, உணவுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கஷ்டம் என்பது நமக்கு மட்டும்தான் நடக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நல்லவர்களாக வாழ்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக கஷ்டத்தை ஆண்டவன் கொடுக்கத்தான் செய்வான். ஏனென்றால் இது கலியுகம். இந்த கலியுகத்திலே யாரையும் நம்ப முடியாது என்பதுதான் நீதி. பணம் என்பதை பார்த்து விட்டால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை இன்றைய உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு தெரிந்த சில விஷயங்கள் இறைவனுக்கு தெரியாமல் இருக்குமா? நம்மையெல்லாம் தொடக்கத்திலிருந்து இன்றைய வரை நித்தமும் கவனித்து வரக்கூடிய இறைவனுக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதும் இறைவனுக்கு தெரியும். வேண்டத்தக்க தருவதும் நீ என்று ஒரு தேவார பாடல் உண்டு. அந்த பாடலிலே ஒரு வரியை மிக அருமையாக சொல்லியிருப்பார். வேண்டும் பரிசொன்று உண்டெனில் அதுவும் ஒந்தன் விருப்பமன்றோ. இறைவா, எனக்கு எந்த விஷயத்தை, நல்ல விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது உன்னுடைய விருப்பம் போல் செய்து கொடு. அப்படி செய்கின்ற பொழுது இந்த கர்மாவெல்லாம் கண்டிப்பாக மறைந்துவிடும். அதே போல் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்துவிடும். எப்படி தங்கத்தை உருக்கி அதை ஒரு நகை அணிகலனாக மாற்றுகிறார்களோ அதே போல் நம்மையும் இறைவன் கஷ்டப்படுத்தி நல்லவனாக வாழ வைப்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகிறது. அதனால் இதையெல்லாம் பொருட்டாக எண்ணி விடாதே. உன்னுடைய கடமையை நீ செய்து கொண்டே இரு, கண்டிப்பாக உனக்கு பலன் கிடைக்கும் என்று அந்த முனிவர் அவருக்கு அறிவுரை கூறினார். அன்று முதல் அந்த மனிதரும் தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அதன் மூலம் பலன் பெற்று நல்ல ஒரு மனிதராக, செல்வம் மட்டும் ஒரு மனிதனை மனிதனாக்கி விடாது, நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் மட்டுமே அவனை மனிதனாக வைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. அந்த மனிதரும் நல்ல செல்வந்தராக வாழ்ந்து வந்தார். நல்ல எண்ணங்களோடு நாம் வாழ வேண்டும் என்பது நம்மளுடைய எண்ணம். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம்.